இதுக்கு நான் தனியாகவே ஷார்ட்கட் அப்படிங்கிறதும் சொல்லித்தருவேன். ஸோ இப்போயும் என்ன செஞ்சுக்கலாம், இதை நம்ம பார்த்துக்கலாம். அன்பளிப்பு அழகாக இருந்தால் தான் அன்பளிப்பு தருவாங்க. அழகிரிசாமி. ஸோ 70 சக்திக்கு வைத்தியம் பார்க்கணும். யார்? ஜானகி வந்து சக்திக்கு வைத்தியம் பார்க்கணும். ஸோ 9 மணிக்கெல்லாம் வைத்தியம் என்ன பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணிடணும். அப்போ கடைசியில் 9. முதல்ல இரவு வரும் ஆதவன். முதல்ல 20 வரும். ஃபஸ்ட்டு 20 தான் வரும். ஆதவன்னா யார்? சூரியன்கிட்ட என்ன செய்கிறோம், நம்ம சொல்கிறோம் முதல்ல 20 தான்ப்பா வரும் ஆதவன் அப்படின்னு சொல்கிறோம். 87 1987. அப்பானா 6. அப்பாவின் சிநேகிதர். கடைசியில் 6 1996. அப்பாவின் சிநேகிதர். அப்பானா 6. அசோக்கு. எல்லாமே ஆளே வரும். சரிங்களா? மின்சாரப்பூ. சரிங்களா? 2008. சரிங்களா? 8 மின்சாரப்பூ பொன்னுசாமிக்கு. மின்சாரப்பூ பொன்னுசாமிக்கு தராங்க. சூடியப்பூ 10. சரிங்களா? 10 ரூபாய்க்கு 10 மூலம் பூ 10 ரூபாய்க்கு வாங்கினா சூடியப்பூ சுடர்க்க. நாஞ்சில்னா என்னது, மூங்கில் அப்படின்னு வச்சுக்கலாம். நாஞ்சில் நாடன். சூடியப்பூ சுடர்க்க 10 நாஞ்சில் நாடன். ஒரு சிறு இசை. சிறு ஆறு வண்ணதாசன். சிறு இசை வண்ணதாசன், இது தெரியும். ஸோ சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை. அம்பை அவர்கள் எழுதியவர்கள். ஸோ 2021ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி. ஸோ 22 23 24 எல்லாமே நம்ம பின்னாடி சாகித்ய அகாதமி மட்டும் தனியாகவே உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லும்போது என்ன செஞ்சுக்கலாம், அதை நம்ம தனியாகவே பார்த்துக்கலாம். ஸோ இது மட்டும் டிஎன்பிசியில் கேட்டாங்க. கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவிப்பதற்கு ஒரு தூண்டுகோல் என்று கூறியவர் புதுமை பித்தன். ஸோ இது மட்டும் ஒரே ஒரு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. சரிங்களாப்பா? ஸோ அடுத்தால் நம்ம பார்க்கும்போது தி ஜானகி ராமன். சரிங்களா? ஸோ உதயசூரியன் என்னும் தலைப்பில் ஜப்பான் பயண அனுபவங்களை என்ன செஞ்சாங்க, சுதேசமித்ரன் வார இதழுக்கு அனுப்பி வச்சாங்க. 67 நூலாக வெளியிடப்பட்டது. ஸோ ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. கருங்கடலும் கலைகடலும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஸோ என்னது, செக்கோஸ்லோவாக்கியா என்ற சென்ற அனுபவங்களை, அந்த ஊருக்கு போன அனுபவங்களை 74 நூலாக வெளியிடுறாங்க. ஸோ இவங்களுடைய ஒரு பயணத்தை தொடங்கினாங்க. என்னது, நடந்தாய் வாலி காவிரி. நடந்தாய் வாலி காவிரி அப்படிங்கிற ஒரு பயணத்தை தொடங்கியிருக்காங்க. யார்? தி ஜானகி ராமன். மணிக்கொடி, கிராம ஊழியன், கணையாளி, கலைமகள், சுதேசமித்ரன், ஆனந்த விகடன், கல்கி போன்ற இதழ்கள்லாம் என்னது, இவருடைய நூல்களும் பாடல்களும் கதைகளும் வெளிவந்ததாக சொல்கிறாங்க. செய்தி என்னும் சிறுகதை சிவப்பு ரிக்ஷா என்னும் தொகுப்பில் இடம்பெற்றிருக்குது. ஸோ தஞ்சாவூரில்